ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜாஸ்பர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஒரு பெரிய ரவுடி குரூப்பை சேர்ந்த ஜாஸ்பர்ங்கிற ஒரு நபர் தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு இன்னொரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்கு ஹீரோ ஹீரோனியும் அவங்களோட சின்ன பையனும் அந்த வீட்டுக்கு குடி போறாங்க. ஹீரோ பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்றாரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ வேலை பார்க்குற பேங்குக்கு 2 பேர் வந்து எங்க கிட்ட நிறைய பிளாக் மணி இருக்கு, அதை நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பியிருந்தாரு. பட் அவங்க திரும்ப திரும்ப ஹீரோவை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க ஹீரோவை கடத்தி கொண்டு போயிருந்தாங்க. இந்த விஷயம் ஹீரோயினிக்கு தெரிய வருது. உடனே ஹீரோயினி பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜாஸ்பர் கிட்ட சொல்றாங்க. அவரும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக கள இறங்குறாரு. ஜாஸ்பர் ஹீரோவை காப்பாத்தினாரா இல்லையா? ஜாஸ்பருக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோவுக்கும் ஜாஸ்பருக்கும் என்ன சம்பந்தங்கிற ட்விஸ்ட் ஓகேவா இருக்கு. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஆவரேஜா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரியும் சரியில்லை, ஸ்கிரீன் பிளேயும் சரியில்லை. படம் ரொம்ப லைங்கா இருக்கு. படத்துல ஜாஸ்பருக்கான பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதுலயும் அவருக்கான லவ் போர்ஷன்லாம் சுத்தமா சரியில்லை. படத்துல உள்ள ட்விஸ்ட் நல்லா இருந்தாலும் அது ரிவீல் ஆகிற சீன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. படத்துல உள்ள சண்டை காட்சிகள்லாம் படுமோசமா இருக்கு. படத்துல உள்ள நிறைய பேர் ஜாஸ்பரை அவர் இப்படி, அவர் அப்படி, அவர் மனுஷனே இல்ல, பெரிய சூப்பர்மேன் சொல்லி ஓவர் பில்டப்லாம் கொடுக்காங்க. பட் அவங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு அவர் படத்துல எதுவுமே பண்ணல. அந்த சீன்லாம் பார்க்கும்போது இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தாங்கன்னு தான் தோணுச்சு. படத்துல உள்ள ஒரு சீன் கூட படத்துல சுவாரஸ்யமாவே இல்ல. இந்த படத்தை யுவராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விவேக் ராஜ்கோபால், ஐஸ்வர்யா தட்டா, பாலா, லாவண்யா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.